நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்மளை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க நண்பர்களே. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்ம அவங்கள பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம அவங்க பண்ணிட்டாங்க. சரி, இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லி நேற்றே வீடியோ போட வேண்டியது. பட் நேற்று ரொம்ப ப்ரெஷராக இருந்ததால சரி நாளைக்கு போட்டுக்கலாம் போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. தமிழ்நாட்டு தேர்தல் நடந்து முடிந்ததில் ரிசல்ட் நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க. 108 சீட்டில் தாவேகா வெற்றி, 73 இடத்துல டிஎம்கே, 53 இடத்துல ஏடிஎம்கே. நம்ம இந்த எலெக்ஷனை ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணது தான் பிரச்சனை. அதனால தான் சரியாக நமக்கு விழுகலன்னு நினைக்கிறேன். சரி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட வேண்டியதுதான். நம்ம இதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த தேர்தல் பெரும்பாலும் எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தையை சொன்னால் திட்டுவாங்க. சரி, ஒரு ஜாம்பிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜாம்பிஸை தாண்டி இவங்க அந்த வாக்குறுதிகளை நம்பி நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 2500 ரூபாய் கொடுக்கறது, 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கறது, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம்லாம் சொன்னாங்கல்ல. இதில் நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் விஜய் அப்படின்ற ஒருத்தருக்காகவே நிறைய ஓட்டை அள்ளி தெளிச்சிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷனா இல்லை பேட் இம்ப்ரெஷனா அப்படின்னு போகிறத தாண்டி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கேரளாலாம் நம்மளை கலாய்க்கிற மாதிரி வச்சுட்டாங்க. சரி, இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட வேண்டியது தான். இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் தான். விஜய்ன்ற ஒரே ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாட்டோட எலெக்ஷனையே முடிவு பண்ண போகிறது. கிங் மேக்கரே அவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கிங் மேக்கர் கிடையாதுடா, நான் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்லியே காமிச்சிட்டாரு. என்ன, இவர்களுடைய தொண்டர்களை பற்றி தான் நமக்கு முன்னையிலேருந்தே சரியான இது கிடையாது. அதே மாதிரி தான் இப்பயும் ஒன்ஸ் எ சாம்பி ஆல்வேஸ் எ சாம்பின்ற மாதிரி தான். என்னன்னா, இந்த துரந்தரில் வர அம்சா மாதிரி நான் டிஎம்கேக்கு தான்டா ஓட்டு போட்டேன், நான் ஏடிஎம்கேக்கு தான்டா ஓட்டு போட்டேன், நான் என்டிகேக்கு தான்டா போட்டேன் அப்படின்னு சொன்னவனுங்கெல்லாம் இந்த விஜய் ஜெயிச்ச அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்த அப்புறம் தான் டேய் நீங்கள்லாம் இப்படியாடா இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கடந்து போக வேண்டியது தான். இந்த எலெக்ஷனில் யாருன்னே தெரியாத நிறைய வேட்பாளர்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஜோசியத்து மூலியமா கேன்சரை சரி பண்ணலான்னு சொன்ன ஒரு வேட்பாளர் வின் பண்ணியிருக்காங்க. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கேவோட கரண்ட் சிட்டிங் சிஎம்மா இருந்த ஒருத்தர் தோத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது மக்கள்லாம் மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி தோணுது. இந்த மாற்றம் ஒரு ஐடியாலஜிக்காகவோ இல்லை, இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு இந்த அரசின் மேல பெரும் அதிருப்தி இருக்கு, அதனால இது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா இது ரெண்டுமே இல்லாம விஜய் அப்படின்ற ஒரு நடிகருக்காக இது விழுந்தது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற நிலைமையில இருக்கு. இது நடந்து முடிந்தது. இதுக்கப்புறம் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், கதம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதையே நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, என்னடா டே எலெக்ஷன்ல நாங்க தான்டா, நீ என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், 25-30 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா பாத்தியா நாங்க தான் அப்படின்னு. டேய் என்னடா, அதனால உனக்கு ஏதாவது லாபம் இருக்க போதா? எதுவும் கிடையாது. இத்தனை நாளா என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறவங்கள பார்க்க போறோம். அவ்வளவுதான். இந்த டிராவிடியன் மாடல் அப்படின்றத யாராலையுமே அழிக்க முடியாது. இது 15 வருஷம் தாண்டி எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா 2011 to 21 10 வருஷம் தாண்டி இந்த மாதிரி 5 வருஷத்தை அவங்க பிடிச்சி ஆட்சி பண்ணாங்க. இந்த ஆட்சி முன்ன இருக்கிறத விட இது ரொம்ப மோசமான ஆட்சின்னு தான் சொல்ல முடியாது. மிட் லெவல், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துச்சு. நிறைய இடத்துல கொள்ளைகள் நிறைய நடந்தது. போதைக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஆட்சியில இருந்தது. இது நம்ம சுத்தமா இது ஒரு பயங்கரமான ஆட்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் இந்த ஆட்சியில இருந்தது. ஆனால் மக்களுக்கு எங்கெங்க பார்க்கும்போதும் ஏதோ ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, எங்க தலைவர் வந்தா எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஓட்டு போட்டு இறக்கியிருக்காங்க.
பார்ப்போம். நம்ம வந்து அவர் நல்லா பண்ணா அதை அப்ரிஷியேட் பண்ற இடத்துலயும் நம்ம தான் இருப்போம். ஆனா அவங்க நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எப்பயுமே ஒரு அண்ணா வந்து தண்ணி கேன் போடுறதுக்கு வருவாரு. அவர் வந்து முதல்ல என்கிட்ட கேட்டாரு, தம்பி என்னப்பா நீங்க தான் மீடியால இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. தெரியலண்ணே, ஒரு 25 to 50 சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே, தனிப்பெரும்பான்மைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டுட்டு போயிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா சார் தூக்கிட்டோம் நாங்க தான் இனிமே அப்படின்னாரு. என்னண்ணே எலெக்ஷன் பாத்தீங்களா, நாங்க தான் இனிமே. ஆனா நான் வந்து என்னென்ன பண்றது, அதுக்கு நான் வந்து வராதுன்னு சொன்னேன், வந்துருச்சு, இதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல நீங்க வராதுன்னீங்களே. ஆமா, என்னோட ப்ரெடிக்ஷன்ல அப்போ வந்து வராத மாதிரி இருந்தது. விஜய் மேல இத்தனை பேர் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, என்னோட ப்ரெடிக்ஷன் அதான் இருந்தது அப்படின்னு. அவரும் இது அப்படி அது இப்படி பாத்தீங்களா அப்படி இப்படின்னாரு. சரி வேற வழி இல்லை, இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேசினோம்னா நமக்கு தான் தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு. அப்படிங்களாண்ணே, சரிங்கண்ணே, ரொம்ப நல்லதுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ வந்து விஜய் வின் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர் அடுத்தடுத்து அந்த 2500 ரூபாய் கொடுக்கறது, அப்புறம் இளைஞர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கொலாட்ரல் இல்லாம எஜுகேஷன் லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அப் டு 20 lakhs. இதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்படுத்த போறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து பேசுவோம். இந்த சேனலை வந்து குறிப்பா எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்றதே நான் உங்கள்கிட்ட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி இருப்பவர்களை திருத்துவதற்காக தான் இந்த சேனல் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது, நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். இவங்க ஜெயிக்காம இருந்தா கூட ஜெயிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டுருப்போம். பட் ஜெயிச்சுட்டாங்க, அதனால இவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ண வைக்கணும். அது வந்து ஓட்டு போட்ட உங்கள் கையில் தான் இருக்கிறது. தமிழக மக்கள் வந்து டிவிகேவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்குமே இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் கிடையாது. 34.6% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திராவிடியன் மாடலை பின்பற்ற நிறைய பேர் வந்து இதை ரொம்ப மன உளைச்சல்ல இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே 4-5 கால் வந்தது, அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு வைக்கிறதுக்கு. பட் இட்ஸ் ஆல் இந்த கேம். அவங்க வந்து இதை கடந்து போயிடுவாங்க, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு புதுசல்ல. அதனால நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுதான் எனக்கு ரொம்ப, என்னையா அது இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் பேர் தெரியாது, யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்தந்த தொகுதிகள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இது என்ன வேவ்னு சொல்லி நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்த வேவா, இல்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு வந்த வேவா, இல்ல இவங்க வந்து 2 கட்சியும் தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா, 3ஆவதா ஒரு கட்சி வரட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த இந்த முடிவான்னு தெரியல. எந்த முடிவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சு மற்ற கட்சிகள் எதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள வந்தாங்களோ அதெல்லாம் அவங்களும் பண்ணாம இந்த ஆட்சியை வந்து அவர்கள் நல்லா பண்ணா அடுத்த 5 வருஷத்துல நம்மளே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசலாம். பட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேற போகிறது, எந்த அளவுக்கு தமிழ்நாடு மாற போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து நாங்க தான்டா இனிமே எங்க பயில்கடா அப்படின்னு சொல்லி தான் பேசாதீங்க. நாங்கெல்லாம் அதை கடந்துட்டோம். எனக்கு நடுவுல ஒருத்தர் வந்து யாருன்னு தெரியல இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி என்டிகே நாய சாவுடா அப்படின்னு சொல்லி, டேய் நான் எப்படா என்டிகேன்னு சொன்னேன்? அவரே பாவம் இத்தனை நாளா போராடி இப்பதான் ஏதோ போன எலெக்ஷன்ல 8% வாங்கினாரு, இந்த பெர்சன்டேஜ்ல அதையும் நொறுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா இந்த என்டிகேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு சீட்டாவது வந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் இருந்திருக்காங்க. நம்ம அவங்கள பத்தி என்னத்த பேசுறது, நம்ம விட்டுருவோம். அது வேணாம், அதை பத்தி பேச வேணாம், நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 234 தொகுதியிலையுமே ஆட்களை நிறுத்தி ஏதோ பண்ணி பார்த்துருக்காங்க, அப்பயுமே வேலைக்கு ஆகல. அது வந்து அந்த தமிழ் அப்படின்ற ஐடியாலஜியே மக்கள் இடத்துல எடுபடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்கு. நான் தமிழ் பேசுறேன், நான் தமிழன் அப்படின்ற உணர்வு இருக்கு. ஆனா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற உணர்வு வந்து யார்ட்டையுமே கிடையாது. அந்த விஷயம் வந்து நான் இப்பயும் சொல்லுவேன். இது கேட்டா டேய் நீ கிறிஸ்டியன் தான்டா, நீ பேசுவடா. டேய் நான் கிறிஸ்டியன் தான், என் ஒய்ஃபு முஸ்லிம், என் பொண்ணு வந்து ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்காங்க, எங்க வீட்டுல ஒரு விநாயகர் சிலை இருக்கு. அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? நான் வந்து என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வச்சோம். அந்த விநாயகர் சிலையை 3 நாள்ல கரைக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த சிலையை கரைக்கிறதுக்கு என் ஒய்ஃபுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ மனசு வரல. அதனால நாங்க வந்து விநாயகரை
ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 வருஷமா எங்கள் வீட்டில் தான் இருக்காரு. நல்லா ஜாலியாக இருக்காரு. நாங்கள் கரெக்டாக ஸ்பீக்கருக்கு மேலே வச்சுருக்கோம். நல்லா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுறாரு. அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இந்திய நாடு என் வீடுன்னு பாட்டு பாடுறதுக்கு ஒரே தகுதியான ஆள் நான் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழர் உணர்வுன்றது எல்லாருக்குமே இருக்கு. என் ஒய்ஃபு மலையாளினாலும் எனக்கு வந்து அந்த தமிழர் உணர்வு இருக்கு. ஹிந்தி அப்படின்னாவே நான் இந்தியா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பேன். என் ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும். பட் நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க வந்து முஸ்லீமா இருங்க, கிறிஸ்டியனா இருங்க, ஹிந்துவா இருங்க, தமிழ்நாட்டில் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழர் உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் வந்து மற்றவங்க தான் உங்களுக்கு சொல்லி இந்த உணர்வு வரணும்னா இல்லை, அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால இந்த அரசியல்ல இதுக்கு மேல கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த அரசியலை கொண்டு போறது கஷ்டம். அதனால மாற்று வழிகளில் யோசிப்பதற்காக நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன். ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றாலும் 53 சீட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சிகள் மட்டும் இருந்திருந்தா இப்ப யார் அதிகமான வாக்குகளை பெற்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பென்சின்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். 2 கட்சிகள் இருந்திருந்தா ரொம்ப கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3வது ஒரு கட்சி வரவும் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏடிஎம்கே வந்து என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து பிஜேபி கூட இருக்கிறத வந்து தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நடுவில் போறாங்க வராங்க, நாங்க இதுக்காக சேர்ந்துக்கிறோன்றாங்க. அடுத்து வந்து பிஜேபி வந்து டிவிகேவை வளைச்சு போட போகுது, பிஜேபி தான் இனிமே கண்ட்ரோல், இத்தனை நாளா ஸ்ட்ரைட்டா உள்ள வராதவங்க இப்போ பின்னாடி வாசல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல அதை பத்தி. இது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வரும் காலங்களில் ஒன்னொன்னா நடக்கும்ல, அப்ப பேசுவோம். நம்ம இப்பயே ஜோசியம் சொல்ல முடியாது. அதனால தொடர்ந்து வர்ற வீடியோக்கள்ல பாருங்க. டிவிகே ஜெயிச்சிருச்சுன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. அவங்க வந்து நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம். ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கடந்து போகணும், அவ்வளவுதான். டிஎம்கே வந்து ஏன் தோற்று விட்டுறது அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க வந்து வந்துட்டு தான் இருக்க போறாங்க. டிஎம்கேன்றது ஒரு கட்சி கிடையாது, அது ஒரு நிறுவனம் மாதிரி. என்னதான் டிஎம்கேவை வந்து மக்கள் ஆதரித்தாலும் இல்ல வெறுத்தாலும் அவங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல விடுறாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல பிடிப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல விடுறாங்கன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல பிடிப்பாங்க. அதனால நம்ம வந்து ஐயோ டிஎம்கே இனிமே அவ்வளவுதான், ஏடிஎம்கே இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ரெண்டுமே பெரும் கட்சிகள், கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. அதற்கு இந்த டிவிகே அரசியல் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க சொன்ன நல்லதையும் பண்ணணும்னு தான் என்னோட விருப்பம். பார்ப்போம் அடுத்தடுத்து வர்ற நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டு ஆல் த பீப்புள் ஹூ மேட் ஃபோன் கால்ஸ் அண்ட் என்ன குஜிலி மஸ்து பண்ணணும்னு நினைச்ச எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நெவர். ஒரு தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருப்போம். நம்மளோட தாட் ப்ராசஸ்ல இருந்து மாற போறது கிடையாது. அதனால நீங்க என்னதான் குஜிலி மஸ்து பண்ணாலும் மாற மாட்டேன்டா.